உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? அது என்ன கடை? பழைய துணி கடையா? அவர் இந்த ரமேஷ் சுரேஷ் வண்டி ஆஃப் பண்ண முடிஞ்சா டைலர் கடையை இடித்து தள்ளி புகுந்துடுச்சு. பதைக்க வைக்கும் கோர விபத்து. கரும்பு லோடு லாரிகள் அடிக்கடி இந்த பகுதியில் விபத்துக்குள்ளாகுதா? அச்சத்தில் வாழும் மக்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோட்டை இணைக்கும் பகுதியில் காவேரி RSS என்ற பகுதி அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் காகித ஆலை மற்றும் கரும்பு ஆலைகள் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வழியாக ஏராளமான கரும்பு லோடு ஏற்றி வரும் லாரிகள் அதிகமாக அந்த பகுதியில் பயணிப்பதால் சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகின்றன, சாலைகளும் சேதமாகின்றன என்ற வகையில் மக்கள் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவேரி RS என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் டெய்லர் கடை ஒன்றுக்குள் திடீரென எதிர்பாராத விதமாக அந்த கரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி பின்புறமாக இடித்து தள்ளி சுவரை இடித்து கொண்டு நின்றது. அந்த கடைக்குள் 3 பேர் பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் மூவரும் படுகாயமடைய அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விபத்து குறித்த CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. போலீசார் இந்த சம்பவம் குறித்து இது எதேர்ச்சியாக நடந்ததா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.